வளருது அப்படின்னு யாருக்கு தெரியாது. ராசியுடைய வளர்ச்சி இருக்கு. அந்த ராசியுடைய வளர்ச்சி வளரும் காலத்தில் என்னென்ன நன்மைகள் செய்யும் அப்படிங்கிறத இனி அந்த வளர்ச்சியான சமயங்களில் பார்க்குறப்போ நீங்கள் அதை உணர முடியும். அதே மாதிரி சில வளர்ச்சியான காரியங்களை செய்யவும் முடியும். அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த ராசியின் வளர்ச்சி எப்போது வெற்றி தரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களும் எந்தெந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அந்த ராசிக்கு வெற்றி கிடைக்கும், அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நாம் இப்போ இந்த ஒரு சின்ன வரைபடை மூலிமா சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் ராசி மேசராசி. இந்த மேசத்தில் இருக்கும் செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அந்த மேசராசி வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ அந்த மேசராசி வளர்ச்சி அடையணும் அப்படின்னா இந்த மேசராசிக்கு உண்டான செவ்வாய் சிம்மம் ராசியில் உள்ள பூர நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம் நமக்கு வெற்றியை தருது. அது ஏன் பூர நட்சத்திரத்தில் பயணிக்கிற காலம் செவ்வாய் வெற்றி தரார் அப்படிங்கிறதுக்கு ஒரு நமக்கு லாஜிக் வேணும்ல. அப்போ இந்த பூரம் நட்சத்திரங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். மேசராசியில் தாராபலத்தில் ரெண்டாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். அது ஒன்று. இனி அடுத்தது இன்னொன்று. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான சுக்கிரன் தான் கலத்திரகாரகன். யாரு? கலத்திரகாரகன் சொல்லக்கூடியது. இந்த கலத்திரத்துக்கு தேவையானது என்ன? மாங்கல்யம். அப்போ மங்களகாரகன் யார் சொல்றோம்? செவ்வாய். அப்போ இந்த மாங்கல்யம் போய் அந்த கலத்திரத்தில் ஏறினால்தான் அது சுபமாகும். அதனால தான் பூர நட்சத்திரங்கிறது பார்வதியுடைய நட்சத்திரம். பார்வதிக்கு தேவையானது என்னதுங்க? மாங்கல்யம். அந்த மாங்கல்ய பலம் தரக்கூடிய நம்ம சக்தி யாரை சொல்றோம்? செவ்வாய் பகவான. அந்த செவ்வாய் பகவான் ஒரு பூர நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு நிறைய வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கு உண்டான செய்திகளை செய்யணுங்கிற எண்ணம் வரும். ஒரு வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் கட்டலாம், பிடிக்கலாம், இடம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணலெல்லாம் அந்த நேரத்தில் வரும். இது இனி உணர்ந்து பார்க்கும் பொழுது, ஏன்னா ராசிக்கு கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கு. சந்திரன் தான் தினசரி பயணிக்கக்கூடிய கிரகம். சந்திரன் தான் டெய்லி சாப்பிட்றதுக்கு வழி பண்ணணும். டெய்லி சாப்பாடு நல்லா இருந்தால் தான் அப்புறம் இந்த மாதிரி சொத்து சுகமெல்லாம் சேர்த்த முடியும் இல்லையா? டெய்லி வருமானம் வேண்டாமா? இந்த டெய்லி வருமானத்தை எந்த அன்னைக்கு உறுதியான ஒரு செயல்பாடை உருவாக்கி தரார் அப்படின்னா இந்த மேசராசியில் பயணிக்கக்கூடிய செவ்வாய் பூர நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலமோ இல்லை இந்த பூர நட்சத்திரத்துக்கு உண்டான சுக்கிர பகவான் அந்த செவ்வாய் பகவானுடன் சேரும் காலமோ, அதாவது நல்லா கேட்டுங்க, சுக்கிர பகவான் இருக்கும் இடத்தில் போய் செவ்வாய் பகவான் சேரணும். செவ்வாய் பகவான் இருக்கும் இடத்தில் சுக்கிர பகவான் சேரும் காலம் அல்ல. அந்த மாதிரி காலத்தை எல்லாம் பயன்படுத்த முடியும், வெற்றி பெற முடியும். ஒவ்வொரு ராசிக்கும் வெற்றி இருக்கு, ஒவ்வொரு ஜாதகருக்கும் வெற்றி இருக்கு. அதை நம்ம எப்படிங்கிறத தேடி அந்த இடத்துல செயல்படுத்தும் பொழுது, ஏன்னா இப்ப செயல்பாடுங்கிறது என்னன்னா எல்லாரும் ஆக்டிவ்னு சொல்லுவாங்க, ஆக்டிவேஷன் பண்றதுன்னு. இந்த ஆக்டிவேஷன்ங்கிறது யாருக்குமே தெரியாது. இது என்னடா அது ஆக்டிவேஷன் அப்படின்னா இதுதான் ஆக்டிவேஷன். அந்தந்த இடத்தை பயன்படுத்துவது. இப்ப இந்த இடம் குப்பையா இருக்குன்னு நம்ம கூட்டி விட்டா அந்த இடம் சுத்தமாச்சுங்கிறது நம்ம செஞ்ச ஆக்டிவேஷன். அதுதான் அந்த செவ்வாய் பகவான் அந்த பூர நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம் அந்த இடத்தை சுத்தம் பண்ணுவார். அதுக்கு அடுத்தது இப்போ ரிஷபராசிக்கு உண்டான அமைப்புல எப்படி நமக்கு ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி சுக்கிர பகவான் அஸ்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம். ரிஷபராசிக்கு சுக்கிர பகவான் அஸ்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம் அந்த ரிஷபராசி வளர்ச்சி அடையும். அதே மாதிரி ஒவ்வொரு சுற்றிலும் சந்திரன் சுக்கிரன் கோடு சேரும் காலம் அந்த ரிஷபராசிக்கு ஒரு வளர்ச்சி இருக்கு. அது என்ன? சுக்கிரன் நீச்சமாகிற ராசி அஸ்த நட்சத்திரம் உள்ள கன்னி வீடு. சுக்கிரன் நீச்சமாகக்கூடிய ராசி அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கும் கன்னி வீடு. அப்போ அங்க சுக்கிரனுக்கு பலம் இல்லை. அப்புறம் எப்படி அங்க சுக்கிரன் நல்லது பண்ணுவார்? இந்த கேள்வி வருமா வராதா? அதாவது யோசிக்கிறவங்களே கண்டிப்பாக கேள்வி வரும். அப்போ அதே ரிஷபத்தில் உச்சமாகக்கூடிய கிரகம் சந்திரன். அதே ரிஷபத்தில் உச்சமாகக்கூடிய கிரகம் சந்திரன். அப்போ ஒரு உச்சநாதனின் காலில் அந்த வீட்டுநாதன் போய் நிற்கும் பொழுது அங்கு நீச்சபங்க ராஜயோகமாக செயல்படுகிறார். நீச்ச பங்க ராஜயோகம். ஏன்னா ஒரு உச்சனும் நீச்சனும் பார்க்கும் பொழுது அங்கு பங்கம் ஏற்படுகிறது. அதுதான் நீச்சபங்க ராஜயோகம். அதுக்கு அடுத்தது மிதுன ராசி. இப்போ மிதுன ராசி புதன் பகவான் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம் நமக்கு வெற்றியை தருவார்?
அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரத்திலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலும் புதன் பயணிக்கும் காலம் மிதுன ராசி வளருது. அனுச நட்சத்திரத்திலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலும். ஏன் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம்? அப்போ பூச நட்சத்திரத்தை சொல்லலை அப்படிம்பீங்க. அப்போ இந்த அனுச நட்சத்திரம் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி உதித்த நட்சத்திரம்னு சொல்றாங்க. என்ன நட்சத்திரம்? மகாலட்சுமி உதித்த நட்சத்திரம். சரி, அப்படி இல்லை, அது உத்தரமா வச்சுக்கிட்டாலும் அந்த நம்ம அமிர்தத்தை எடுக்க மத்து கடைந்த அந்த ஐஸ்வர்ய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் அப்படின்னு. அப்போ மத்து கடைந்தது யாரை வச்சு? மகாவிஷ்ணுவை வச்சு. மகாவிஷ்ணு தானே. அப்போ அந்த புதன் யாரு? மகாவிஷ்ணு, ரைட்டுங்களா? அப்போ மகாவிஷ்ணு ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அந்த நட்சத்திரத்துக்கு வளர்ச்சி தானே கொடுப்பாரு. அதனாலதான் அப்போ அதே இன்னொரு இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்திரட்டாதி காமதேனு. உத்திரட்டாதி காமதேனு. காமதேனு வந்து யாருகிட்ட இருக்குன்னு சொல்றோம்? காமதேனு வந்து பாத்தீங்கன்னா கைலாயத்தில் இருக்கக்கூடியது. 33 தேவர்களையும் தாங்கி பிடித்து நிலைநிறுத்தி நடத்தக்கூடியது. அதனாலதான் ஜீவனம், வாழ்க்கை, கர்மா. இது காமதேனு. சனி பகவான் நட்சத்திரத்துல வச்சாங்க. அந்த சனி பகவானை 10ஆம் அதிபதியா கர்மஸ்தானத்துல வச்சாங்க. இது சரிதானேங்க? சனி பகவான் கர்மஸ்தானத்தில் தான் இருக்காரு. 10க்கும் 11 கூட இவரா. அப்போ அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திலும் அனுச நட்சத்திரத்திலும் மிதுன புதன் பயணிக்கும் பொழுது வெற்றியை தருகிறார். என்ன வெற்றியை தரார் அப்படிங்கிறது வேணும்ல. அங்கேயும் தடைப்பட்ட காரியங்களை, தாமதப்பட்ட காரியங்களை ஜெயிக்கக்கூடிய அந்த தந்திரத்தையும் அந்த உதவியையும் அந்த செயல்பாட்டையும் அவர் நடத்தி கொடுப்பார். அதுக்கப்புறம் நமக்கு கடகராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுதெல்லாம் கடகராசி வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த கடகராசி சந்திரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம், அதாவது பூராட நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம் அந்த கடகராசி வளர்ச்சி வரும். இத்தனை நட்சத்திரத்தில் இருக்கு, சந்திரன் பூராட நட்சத்திரத்தில் மட்டும் பயணிக்கும் போது எப்படி நல்லது பண்றாரு அந்த கடகராசிக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா 4க்கு 6ஆம் பாவகமாக தனுசு வரும். 4க்கு 6ஆம் பாவகமாக தனுசு வீடு வரும். அப்போ 6ஆம் பாவங்கிறது என்னங்க? தொழில் தானே. சத்ரு, எதிரி, தொழில், கடன், அதையெல்லாம் ஜெயித்து கடந்து போகக்கூடிய சக்தியை அந்த காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் பாக்கிய வீடு. அந்த பாக்கியத்தை அந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது செய்கிறார். ஏன் அப்படின்னா அதே லாஜிக் தான். சந்திரன் உச்சமாகிறது சுக்கிரன் வீட்டில். அந்த சுக்கிர வீடு காலச்சக்கரத்துக்கு 2ஆம் வீடு, தனம், வாக்கு, குடும்பம்னு வரும். அப்போ அந்த தனம், வாக்கு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தியை சந்திரன் எப்பொழுதெல்லாம் பூராட நட்சத்திரத்தை கடக்கிறாரோ அப்போவெல்லாம் கடகராசிக்கு அந்த தோணலையும் அந்த வெற்றியும் அந்த நன்மையும் செய்கிறார். அப்போ அந்த கடகராசி வளர்ச்சி அடைகிறது. சரி, அதுக்கப்புறம் சிம்ம ராசி. சிம்ம ராசியில சூரிய பகவான். அப்ப அந்த சிம்ம ராசிக்கு எப்போவெல்லாம் வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சிம்ம ராசிக்கு உண்டான வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா சூரியன் திருவோண நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலமெல்லாம் சிம்ம ராசிக்கு வளர்ச்சியான காலம். ஏன் சூரிய சிம்ம ராசியில அந்த சிம்ம ராசி சூரியன் திருவோண நட்சத்திரத்துல சனி சூரியன்னா நம்ம பகைங்கிற அவர் வீட்டில இருந்து அவரை பார்க்கிறாரு, இவர் அவரை பார்க்கிறாரு. அப்ப எப்படி வளருவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே உத்தர நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? சந்திரனுடைய நட்சத்திரம். உத்தர நட்சத்திரத்துக்கு அடுத்தது அஸ்தம். அஸ்தங்கிறது கை. கைங்கிறது நமக்கு 3ஆம் பாவகம். அஸ்தங்கிறது கையே, கைங்கிறது காலச்சக்கரத்துக்கு 3ஆம் பாவகம். அப்போ நம்மளுடைய முயற்சி, சிந்தனை, செயல்பாடு, அரசியல், வீரம், வெற்றி இதையெல்லாம் செயல்படுத்தினா அந்த தைரிய வீரியம் வேலை செய்யணும். அப்போ அந்த தைரிய வீரியத்தை செயல்படுத்தக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா நமக்கு சூரியனும் செவ்வாயும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வரிசையாக அவங்க 3 பேர் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. அவங்க 3 பேர் தான் வருவாங்க. அப்போ அந்த செயல்பாடு அந்த 3ஆம் பாவத்துடைய வெற்றியை இந்த திருவோண நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது சிம்ம ராசி வளர்ச்சி அடைஞ்சு செயல்படுத்தும். அதுக்கப்புறம் கன்னிராசி. என்னப்பா மிதுன ராசி புதன் வந்து அனுசத்திலையும் உத்திரட்டாதியிலையும் சொல்லிட்டீங்க. இப்போ கன்னிராசி புதன் அவர் எந்த நட்சத்திரத்துல பயணிக்கும் பொழுது
அவர் வந்து அந்த நன்மையை செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசி புதன் பார்த்தீங்கன்னா அவர் பயணிக்கும் கூடிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது, சதய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை தரார். அந்த கன்னிராசியை வளர்த்து விடுறார். ஏன் சதய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய 2 பேர்த்துடைய தசா வயசுலேயே ஒரு ஒற்றுமை இருக்கும். எப்படி? புதனுடைய தசா வயசு எவ்வளவு? 17 வருடம். ராகுவுடைய தசா வயசு எவ்வளவு? 18 வருடம். ஒருத்தன் 17ஐ கடந்தால் 18இல் கால் வைப்பான். அப்போ அது வளர்ச்சியிலேயே போய் நிற்கும், முடிவில் நிற்காது. இன்னொன்று, காலச்சக்கரத்தில் 3 நட்சத்திரம் மட்டும்தான் நமக்கு வந்து ஐஸ்வர்ய நட்சத்திரமா சொல்ல போடுறது, சாதக நட்சத்திரமா சொல்ல போடுறது. எல்லாமே எந்த நட்சத்திரம்? ராகுவுடைய நட்சத்திரம் மட்டுமே. இன்னைக்கு சதய நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கிற நாள், இன்னைக்கு ராகு தான் பயணிக்கிறாரு. அப்போ அந்த ராகுக்கு எவ்வளோ பெருமை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. பாவகிரகம் அல்லது பாவகத்துக்கும் பாவகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகிரகம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய சுவாதியாகவும், நமக்கு நன்மையை செய்யக்கூடிய திருவாதிரையாகவும், நம் வாழ்க்கையில் நம்ம அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சதயமாகவும் செயல்படுகிறது. அப்போ புதன்கிறவரும் தன் சிந்தனையால் தன் செயலை ஆற்றி தானாக, அதாவது ஏகலைவனை போல வரக்கூடிய ஆள், அந்த ஏகலைவனுக்கு ராகுவை போல் வில் நாணல் போல் ஒரு பவர் இருக்கும் பொழுது அவர் வெற்றி பெற்றது. ஏகலைவன் எதுலைங்க? வில் வித்தையில. குருவை உருவேத்தி உருவத்தை வழிபட்டு வாழ்ந்தவர். அந்த சக்தி மாதிரிதான் புதனுக்கு மட்டும், கன்னி புதனுக்கு மட்டும் ஆட்சி உச்சம் என்ற பவரை கொடுத்தார்கள். வேற எந்த கிரகம் பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்சம் ஆகாது, புதன் மட்டும்தான் ஆட்சி உச்சம் ஆவார். அப்போ அந்த புதன் வந்து இந்த ராகுன்னு சொன்னா சாதாரணமா நம்ம பிரம்மாண்டம்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது 24வது நட்சத்திரம். இந்த 24வது நட்சத்திரம் பொதுவாக நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நட்சத்திரம்னு அர்த்தம். அப்போ அந்த கன்னி வீட்டுக்கு உண்டான தொழில் வருமானம், அந்த தொழில் அதாவது கன்னி வீடுங்கிறது காலச்சக்கரத்துக்கு 6ஆம் வீடு. அதுக்குண்டான எல்லா விஷயத்திலையும் நம் ஆசைகளை பூர்த்தி செய்து அந்த கன்னி ராசிக்கு வலிமையை தரக்கூடியது இந்த சதய நட்சத்திரம். அதுக்கப்புறம் துலாம் ராசிக்கு துலாம் சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது துலாம் ராசி விரிவான ஒரு வெற்றி அடையும் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ரிஷப ராசிக்கு ஒரு நட்சத்திரம் சொன்னோம். ரிஷபத்துக்கு யாரை சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்தத்தை சொன்னோம். ஆனால் துலாம் சுக்கிரன் யார் வீட்டில் பயணிக்கும் பொழுது ஒரு வெற்றியை தருவார் அப்படின்னு இருக்கு. அப்போ துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா துலா சுக்கிரன் ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுதும், துலாம் சுக்கிரன் ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அந்த துலாம் ராசி வளர்ச்சி அடையும். ஏன் அப்படின்னா, சுக்கிரங்கிறது மகாலட்சுமி, ரேவதிங்கிறது புதன்கிறது மகாவிஷ்ணு. புருஷனும் பொண்டாட்டி 2 பேரும் ஒட்டுக்கா இருக்கிற வரைக்கும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் இருக்கும். அடுத்த கட்டத்தை கடந்து போகக்கூடிய சக்தியை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த 7ஆம் வீடு துலா ராசி தான் காலச்சக்கரத்துக்கு கலத்திர ராசி. அந்த கலத்திரம் வந்த பின்பு வெற்றி பெறும் அமைப்பும் இந்த துலா ராசிக்கு தான் இருக்கு. இந்த துலா ராசியில இந்த ரேவதி நட்சத்திரங்கிறது நட்பு நட்சத்திரம். புதன் எப்பொழுதும் சுக்கிரனுக்கு நட்புகாரகன். எப்பொழுதும், அதாவது சுக்கிரனை புதன் ஆட்கொள்வார். அதனாலதான் பாத்தீங்கன்னா 2க்கு 3ஆகவும் 6க்கு 7ஆகவும் இருப்பாங்க. என்னை கடந்துதான் ஒவ்வொரு வளர்ச்சியும் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ரேவதியை மையப்படுத்தி கொண்டே இருப்பார். ரேவதி தாங்கி பிடிச்சிட்டே இருப்பாங்க. அதுதான் திருப்பதியில நடக்கிறது. அம்மா கீழே இருப்பாங்க, ஐயா மேல இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு பிரிவின்பி இல்லாத வாழ்வையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சாதிக்கும் தன்மையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு. இந்த சுக்கிர பகவான் பயணிக்கும் காலமும் புதன் போய் சுக்கிரனை சேரும் காலமும் எப்படிங்க? ஒரு நாள் 2 நாள் கேப் எல்லாம் ஒரு சில டைம் வரும் புதனும் சுக்கிரனும் சேர்வதற்கு. அந்த கேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பா இருக்கும் அந்த துலாம் ராசிக்கு. சரி, அதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா அந்த விருச்சிக செவ்வாய் வந்து இப்போ மேச செவ்வாய் வந்து பூரத்தில் பயணிக்கும் காலம் சொல்லியாச்சு. விருச்சிக செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது விருச்சிக ராசிக்கு ஒரு வெற்றி கிடைக்கும், விருச்சிக ராசி ஒரு முன்னேற்றத்தை அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம். அதே போல அந்த விருச்சிக ராசி செவ்வாய் சூரியனை போய் சேரும் காலம். அதே போல இந்த இருவரும்
அவரவர் நட்சத்திரத்தில் பரிமாறிக்கொள்ளும் காலங்கள் விருச்சிக ராசிக்கு ஒரு வெற்றி வரும். அந்த நேரத்தில் என்ன வெற்றி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் மாற்றம், இடமாற்றம், ஒரு ப்ரமோஷன், அதே மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்டது, அதிகாரம் சம்மந்தப்பட்டது, அதே போல் ஒரு ஆஸ்பத்திரி, ஒரு மருத்துவ படிப்பு, ஒரு ஆஸ்பத்திரியில் போய் நம்ம அட்மிட் ஆகிறது, ஒரு அறுவை சிகிச்சை, இது எல்லாமே ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் நமக்கு விருச்சிக செவ்வாய் பயணிக்கும் காலம் அமையும். அது ஏன்? அதுக்கு ஒரு லாஜிக் வேண்டாமா? விருச்சிக ராசிக்கு 10ஆம் வீடு எது? சிம்ம ராசி. விருச்சிக ராசிக்கு 10ஆம் வீடு சிம்ம ராசி. சிம்மத்துக்குரியவன் தான் சூரியன். சூரியனுக்குரிய கிரகம் தான் கிருத்திகை நட்சத்திரம். அப்போ அந்த 10ஆம் ராசி தான் ஜீவனம், கர்மம், தொழில். அந்த மூணையும் செயல்படுத்தக்கூடிய சக்தி அந்த இடத்துல தருவார். அப்போ அந்த நேரத்துல எல்லாம் அந்த வளர்ச்சி வரும். ஏன்? நம்ம ஒரு லாஜிக்கு ஒரு கண்டென்ட் வேணும்ல சொல்றப்போ. சும்மா இல்லையா? நிறைய இடம் வரும். 6ஆம் இடம் வராது. 2-3 ராசிக்கு தான் 6ஆம் இடம் வரும், 2 ராசிக்கு 2ஆம் இடம் வரும், அதுக்கப்புறம் 7ஆம் இடம் வரும். அது கணிக்க முடியாது. சொல்றேன். அதுக்கப்புறம் இப்ப விருச்சிக ராசி சொன்னோம். இப்ப தனுசு ராசிக்கு, தனுசு ராசி குரு பகவான் எந்த ராசியில பயணிக்கும் பொழுது அந்த ராசி வளரும், விரிவடையும். அந்த ராசிக்கு உண்டான சில பாதுகாப்பு கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பாதுகாப்பு வேணும். ஒவ்வொரு ராசிக்கும் தன்னை எதிர்ப்பவரிடம் சாதிக்கக்கூடிய சக்தி வேணும். தன்னை எதிர்ப்பவரை பேசாம வைக்கக்கூடிய ஒரு சக்தி வேணும். அந்த சக்தி இந்த தனுசு ராசிக்கு எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிட நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம். குரு மிருகசீரிட நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம் தனுசு ராசி வளர்ச்சி அடையும். அது ஏன் தனுசு ராசி மிருகசீரிட நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இது. அதாவது குருவும் செவ்வாயும் சேர்ந்தா நம்ம என்ன சொல்றோம்? குருமங்கல யோகம்னு சொல்றோம். குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குருமங்கல யோகம். அப்போ அந்த குருமங்கல யோகத்தை அந்த நேரத்தில் அவர் செயல்படுத்துகிறார். அது பாதக வீட்டுக்கு சென்றாலும் சரி, அவர் 6ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி. எப்படி? ஏன்னா இந்த பாதக வீடு இந்த நேரத்தில் எப்படி ஆகும் பார்த்தீங்கன்னா, குரு சிஷ்ய வீடா ஆயிரும். குரு பார்க்க கோடி நன்மை. அப்ப அந்த குருவே போய் இருந்தாலும் பாக்கிய வீட்டை குருவே பார்ப்பார். அப்ப பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் என்ன ஆகும்? யுத்தம் நடந்தாலும் தப்பித்துக் கொள்வான். ஒரு யுத்த வீட்டில் பொண்டாட்டி புருஷன் 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, இன்னைக்கு பிரிஞ்சு கோர்ட்டுக்கு போவாங்கன்னா நாளைக்கு ஒன்று சேர்ந்து நடப்பாங்க. அந்த நட்சத்திரம் அடுத்த நாளாக இருந்தா அந்த கோர்ட் விஷயமே கேன்சல் ஆயிரும், ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுத்துரும். அதே மாதிரி ஒரு இடத்துல கடன் கேட்க போயிருக்கோம், இன்னைக்கு வரைக்கும் தள்ளின்னு சொன்னா நாளைக்கு அந்த நேரத்தில் போனா கிடைக்கும். அந்த பாதுகாப்பு கிடைச்சிரும். தன்னை கௌரவப்படுத்தி விடுவான், தனக்கு ஒரு உறுதுணையை கொடுத்து விடுவார். இதெல்லாம் நம்ம எழுதி வச்சு நீ உணரும் போது தான் தெரியும். நான் இதெல்லாம் உணர்ந்து சொல்ற விஷயம். இனி ஒவ்வொருத்தரும் அது செயல்படுத்தி பார்க்கும் பொழுது தெரியும். இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 12 வருஷமா நான் இதை எழுதி வச்சு எடுத்து வச்சு அதை செயல்படுத்திட்டு அந்த ஆக்டிவேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சொல்றேன். அப்போ அதுக்கு அடுத்தது இப்போ மகரம் ராசி. மகரம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது மகர ராசி விரிவடையும், மகர ராசிக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும், மகர ராசிக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி சனி பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது, திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அவர் அந்த வெற்றியை தருகிறார். அது ஏன் திருவாதிரை? பொதுவாகவே திருவாதிரை காலச்சக்கரத்துக்கு 6வது நட்சத்திரம், நட்சத்திர வரிசையில் 6வது நட்சத்திரம் சாதகதாரை சிவனுடையது. அப்போ இந்த சிவனுடைய திருவாதிரைக்கு சிவனுடைய பட்டம் பெற்ற அடுத்த ஆள் யாருங்க? சனீஸ்வரன் தான். ஈஸ்வர பட்டம் பெற்ற அடுத்த ஆளு சனீஸ்வரன். ராகுவை போல் சனி பகவான், சனியை போல் ராகு, அப்படிதான் இருக்கு பழமொழி. அப்போ கர்மாவை கொடுப்பவர் தான் சனி பகவான், கர்மாவை செயல்படுத்துவர் ராகு பகவான். அப்போ அந்த நேரத்தில் மட்டும் அவர் சிவகர்மாவில் செயல்படுவார், சிவகர்மாவில் செயல்படுவார். அப்ப அந்த வீட்டுக்கு உண்டான தைரிய வீரிய ஸ்தானங்களை அவர் செயல்படுத்துவார், அந்த வெற்றியை உருவாக்கி தருவார். அப்ப அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா பட்டப்படிப்பு, படிப்பு, அதுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த பாவகத்துக்கு என்னென்ன காரகத்துவம், அந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன செயல்பாடு, இந்த கிரகத்துக்கு என்னென்ன குணம், அதில் நன்மை என்ன, நன்மையை மட்டும் செயல்படுத்துவார். அதனாலதான் சனியும் ராகு பகவானும் சேர்ந்தவங்க கோடீஸ்வரனா இருக்கிறவங்க இருக்காங்க. எங்கிட்டயே இருக்குது ஜாதகம் நிறைய பெரிய பெரிய கோடீஸ்வரனா. இப்ப சனி திசை ராகு புத்தியில பட்டம் பதவி எல்லாம் வர்றவங்க எல்லாம் இருக்காங்க கையில. ஏன்னா சனியும் ராகுவும் சேர்ந்தால் தடை, நாசம், இதெல்லாம் தான் கேட்டிருப்பீங்க, பிரச்சனை, வழக்கு அப்படின்னு. ஆனா இந்த வழக்கு,
பிரச்சனை இதெல்லாம் இல்லாம அதை உண்டு பண்றவனுக்கு தீர்த்து வைக்கிற பஞ்சாயத்து பண்றவங்களும் கூட இருப்பாங்க. சனி ராகுவும் சேர்ந்தவங்க போய் ஒரு தீர்ப்பு சொன்னா அது அவ்வளவு கரெக்டா இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கக்கூடிய வீட்டை தான் நீதி தேவன் வீடாக சனி உச்சமாகும் வீட்டை துலாம் வீட்டை வைத்தார்கள். அங்க பாத்தீங்கன்னா சனி உச்சமா இருப்பார், ராகு தான் அங்க சுவாதி நட்சத்திரமா நல்ல ஒரு ஐஸ்வர்யமா கொடுக்கக்கூடிய அமைப்பை இருப்பார். அதனால பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் பெய்யக்கூடிய மழையை எடுத்துக்கொண்டு வீட்டில் தெரிச்சு குபேரனா வருவேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஆறுமுக ஐயா சொன்னாரு, குபேரன் இந்த மண்ணுல வாழ்ந்து ஜீவசமாதியா சித்தரா இருக்கார் அப்படின்னு. தடுத்தாட்கொள்வார் என்னை இறைவன் சொல்ற என்ற நம்பிக்கையில் தன்னிடம் இருக்கும் இறைவன் கிட்ட போய் ஒரு மனசுல நினைச்சிருக்கிறார். இறைவன் கிட்ட போகும்போது குபேரன் என்னன்னு, இந்த மாநகரத்துல நம்மளும் பிறந்தா ரொம்ப நல்லா இருக்கலாமே அப்படின்னு. அப்ப அது இறைவன் அல்லவா, அவரு கேட்டுருச்சு. கேட்டதும் குபேர உனக்கும் ஆசை வந்துருச்சா அப்படின்னாரு. சரி போ, அப்படியே உனக்கு அந்த வரத்தை தர அப்படின்ட்டாரு. அப்போ இறைவன் என்ன சொல்றாரு, குபேரன் என்ன சொல்றாரு இறைவன் கிட்ட, சிவபெருமான் கிட்ட, இறைவா நான் மனுஷனாவெல்லாம் பிறந்துடுறேன், ஆனா நேரம் வரும் பொழுது என்னை தடுத்தாட்கொள் அப்படிங்கிறார். எப்படி நேரம் வரும் பொழுது என்னை தடுத்தாட்கொண்டு என்னை உன்னோட சேர்த்திக்கப்பா அப்படின்னு சொல்றப்பதான் அந்த குபேரன் தான் பட்டினத்தாராக பிறந்து வந்தார். யாரு? ஒரு அதாவது ஒரு வாணிபம் பண்ற வர்க்கத்துல பிறந்தாருன்னு ஆறுமுக ஐயா சொன்னாரு. ஆனா பிறந்தவரே குபேரன் தான். தன்னுடைய எண்ணத்தையும் தன் மக்கள், அதாவது மக்கள் எப்படி வாழ்றாங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில இதுதான் நிரந்தரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற குபேரபுரி நிரந்தரம் இல்ல, இறைவனுடைய மனதுதான் நிரந்தரம், இறைவனுடைய சக்தி தான் நிரந்தரம், இறைவனுடைய நிழல் தான் நிரந்தரம் என்று தன்னை தடுத்தாட்கொண்டு கொண்டுவான்னு சொன்னப்பதான் 9 வயது சிறுவன் வரை இருந்து குழந்தை இல்லாம ஆனது. குழந்தை இருந்த அப்புறம் அடுத்த ஜென்மம் வந்துரும்ல. ஏன்னா நான் மனுஷனா பிறந்தா நீ சும்மா சும்மா ஜென்மத்தை கொடுத்துட்டே இருப்ப, என்னால வாழ முடியாதப்பா. சரி, ஆசைக்கு ஒரு ஜென்மம். அந்த ஒரு ஜென்மத்திலேயே அவர் 84 லட்சம் யோனிக்கும் 84 லட்சம் ஜென்மம் எடுத்த அளவுக்கு அனுபவிச்சுட்டு போயிட்டு உலகமே வேண்டாம். அது அவர் நிறைய பாட்டெல்லாம் பாடி இருப்பாரு, கூடாய் புல்லாய் உயிராயின்னு. சரி, அதுக்கப்புறம் இப்ப நம்ம அதுக்கு அடுத்ததுக்கு வந்துடுவோம். அப்போ இப்ப மகர ராசிக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கும் பொழுது, அதுக்கு அடுத்தது கும்பராசிக்கு சனி பகவான் தானே, அவர் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது கும்பராசி வளரும் அப்படின்னா, கும்பராசிக்கு சனி பகவான் சிம்ம ராசியில் உள்ள கேதுவுடைய நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுதெல்லாம் அந்த கும்பராசி வளர்ச்சி அடையும். அது எப்படி? சனி கேதுவும் சேர்ந்த தடைன்னு சொல்லிடுறாங்களே, அது என்ன விஷயம்? அது எப்படி வளரும்? அதுக்கு ஒரு நமக்கு விஷயம் வேண்டாமா, ஒரு கருத்து வேண்டாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நம்ம பூர்வ புண்ணிய பலம், நம்ம தாத்தம்பாட்டியுடைய பலம், நம்ம எல்லா பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், முன்னோர்கள் பித்ருக்கள் யார் யார சொல்றோமோ எல்லாத்துடைய பலம் தரக்கூடிய இடம் நமக்கு 5ஆம் இடம். அந்த பலத்தை தந்து அதுல வரமா தரக்கூடிய இடம் 9வது இடம். இந்த 9, 5 நமக்கு கொடுக்கணும்னா 1ஆம் இடத்துல பலமா இருக்கணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம்னு 1, 5, 9 இருப்பாங்க. அப்ப அதுல இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய கர்மா, அந்த கர்மாவை செயல்படுத்தக்கூடியவர் தான் சனி பகவான். அப்ப நம்ம அபிலாசையை தீர்த்து தரணும். அபிலாசை ஒன்னா இல்லாம ஆக்கணும்னா அது தீரணும். அபிலாசை ஒன்னா இல்லாமல் ஆனால் அவன் ஞானி, ஆணி, சாமியார், பூமியார் எல்லாமே. அபிலாசியில் வெற்றி பெற்ற அவன் கோடீஸ்வரன், பெரியாள், அந்த மாதிரி. அப்ப இதுல வெற்றி பெறுவாரா இழப்பாரா அப்படிங்கிறதுக்கு ஒரு தத்துவம் இருக்கு. அப்போ அவர் எப்ப வேணாலும் வெற்றி பெற்றுக்கிட்டு இழந்துகிட்டும், ஆனா அதுக்குண்டான வளர்ச்சியில அவர் போகணும்ல. சாமியாரா இருந்தாலும் அந்த வளர்ச்சியை தேடி போகணும், கோடீஸ்வரனா இருந்தாலும் அந்த வளர்ச்சியை தேடி போகணும். அதுக்கு கோவில் வீடான, அதாவது கோவில் வீடு, சிம்ம வீட்டை என்ன வீடுன்னு சொல்லுவோம்? கோவில் வீடுன்னு சொல்லுவோம். குலதெய்வ வீடுங்கிறதுனாலதான் அதுக்கு கோவில் வீடுன்னு பேரு. கோவில் நேரம் எங்க பார்க்கும்? கோபுரத்தை பார்க்கும். கோபுர வீடு எந்த வீடு? கும்ப வீடு. கும்ப வீடு, கோபுர வீடு, கலச வீடுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கோபுர வீட்டிலிருந்து இந்த மக நட்சத்திரம் ஞானியாக பார்க்கும் பொழுது, தன் ஞானத்தை அங்கு செலுத்தும் பொழுது அந்த சனீஸ்வர பகவான் அங்கிருந்து புண்ணியத்தை செலுத்துகிறார். அங்கிருந்து புண்ணியத்தை செலுத்துகிறார். அப்ப இந்த புண்ணியமும் ஞானமும் சேரும் பொழுது அவருக்கு கர்மா பலன் தீர்க்கமாக கிடைத்து அவர் ஒரு வெற்றியாளனாக மாறுகிறார். அந்த கும்பராசி வளர்கிறது. கரெக்டா இருக்குன்னா கரெக்டா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா ஏதாவது சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா தானே எனக்கு தெரியும். சரி,
அதுக்கப்புறம் மீனராசி. மீனராசி குரு பகவான் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது மீனராசி வளர்ச்சி அடையும்? அதுக்கு ஒரு விஷயம் வேணும்ல. ஏன்னா இப்ப நம்ம தனுசு ராசி குரு பகவான் வந்து மிருகசீரத்துல பயணிக்கும் பொழுது தனுசு ராசி வளருன்னு சொல்லிட்டோம். மீனராசிக்கு குரு பகவான் தான். அவர் எந்த நட்சத்திரத்துல பயணிக்கும் பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனராசி குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம். என்ன நட்சத்திரம்? சுவாதி நட்சத்திரத்தில். அது ஏன் சுவாதி நட்சத்திரம்? சுவாதி நட்சத்திரம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா மலைத்துளிகள் போல இருக்கும். நீர் மலைத்துளிகள் போல இருக்கு. மீன ராசியில என்ன சின்னம்? மீன். மீன் எதுல இருக்கும்? நீர்ல இருந்தா தானே உயிரோடு இருக்கு. அப்போ அந்த மீன் இந்த நீரோட சேரும் பொழுதெல்லாம் செயல்பட தொடங்கும். மீனராசிக்கு உண்டான சௌபாகியங்களும் சௌந்தரியங்களும், குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி பிரிவு இருந்தாலோ ஒன்று சேருவதற்கோ, கணவன் மனைவி புதிதாக உறவுகள் வருவதற்கோ, பழைய வீட்டை புனரமைக்கவோ, புதிய இடம் வாங்கி தெய்வத்தை வைத்து அங்கு பூஜை செய்து ஒரு வெற்றியை காண்பதற்கோ, இந்த விஷயத்துக்கெல்லாம் அந்த நேரம் உதவியாக இருக்கும். அப்போ மீனராசியில் இருக்க குரு பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது நமக்கு அந்த மீனராசியை வளர்ச்சி அடைய செய்கிறார். அப்போ அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான விளக்கம் மீண்டும் சொன்னேன். சுவாதிங்கிறது பொதுவாகவே ஐஸ்வர்ய நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் தான் இருக்கிறதுலேயே ஐஸ்வர்ய நட்சத்திரம்னு பேர் வாங்கினது. சகல ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடியது. அப்போ அந்த சுவாதிக்கு அடுத்த நட்சத்திரம் என்ன? விசாகம். அப்ப அந்த சுவாதிக்கு தாராபல உள்ள நட்சத்திரம் விசாகம். அப்ப அந்த விசாக நட்சத்திரம் தான் அந்த சுவாதியை இயக்குது. அப்ப அந்த சுவாதியில போய் அவர் கால் வச்ச விசாக ஆட்டோமேட்டிக்கா இயங்கும். தன்னை தானே இயக்கிக் கொள்ளும் சக்தி யாருக்கு இருக்கு? குருவுக்கு தானே இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. இப்ப ஒருத்தர் சொன்னார்ல, சாரதின்னு ஒருத்தர், குரு தான் இருக்கிறதுலயே சுபர் அப்படின்னு. அப்போ தன்னை தாழ்ந்தாலும் ஏசுவான், வாழ்ந்தாலும் ஏசுவான்ங்கிற மாதிரி தன்னுடைய சூழ்நிலையில தாளவும் எந்திரிக்கவும் செய்யக்கூடிய சக்தி குருவுக்கு மட்டும் இருக்கும். அப்ப அந்த குரு இந்த தாழ்ந்தவன் சொல்லக்கூடிய சுவாதி நட்சத்திரத்துல பயணிக்கும் பொழுது அவர் உயர்ந்தவனாகிறார் பிரம்மாண்டமாக. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த தாலி கயிறெல்லாம் செய்யறது சுவாதி நட்சத்திரத்துல கொடுக்கலாம் அப்படின்பாங்க. அப்போ அது வந்து நிலைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்துல வாங்கி கட்டிக்கலாம் கோயில்ல கொடுத்து. சதய நட்சத்திரங்கிறது 100ன்னு அர்த்தம். சதயம்னா சதய விழானா 100ன்னு அர்த்தம். அப்ப அந்த 100ங்கிற அமைப்புல நமக்கு ஒரு 100 ஆள் பலம் கிடைக்கும். அந்த சதய நட்சத்திர நேரத்துல நம்ம செயல்படும் போது ஒரு 100 ஆளுடைய பலம் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்னைக்கு கூட சதய நட்சத்திரம் தான். இங்கேயும் பல ஜோதிட கருத்துக்கள், பல 1000 கருத்துக்கள் எல்லாரும் சொல்லிட்டு போனாங்க. அப்ப கிடைச்சதா இல்லையா? அப்போ ராகு வேலை செய்வார். அப்போ இந்த மீன ராசிக்கு குரு பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம் நமக்கு ஒரு நல்ல வெற்றியான காலமாகவும் வளர்ச்சியான காலமாகவும் மீன ராசிக்கு இருக்கும். அந்த நேரத்துல ஒரு வருமானம் கண்டிப்பாக அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி தரும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்ப நான் சொன்னதுல ஏதாவது சின்ன கருத்து இருந்து உங்களுக்கு ஏதாவது தெளிவு வேணும்னா கேட்டுருங்க, இப்ப சொல்றேன். இப்ப நிறைய ராசி உள்ள ஊந்துருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் 6வது ராசியா சொல்றேன் நாங்க. அப்ப அதுல 6வது ராசி நல்லா வராது. சில ராசிக்கு மாற்றம் வரும், சில காரியங்கள் அதுல கூட வரும். அப்போ இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடம் திருமண தகவல் மையமா இருக்கிறதுனால திருமணத்தை பத்தியும் ஒரு சில விஷயங்கள் அடியனுக்கு தெரிஞ்சத சொல்றேன். எல்லாரும் சொல்லிட்டாங்க, நம்மளும் சொல்லிடலாம். அதாவது திருமணங்கிறது ஒரு யோகங்க. திருமணங்கிறது ஒரு பாக்கியம். அதை தேடி போயிட்டு எல்லாம் கிடைக்காது. எப்படி தேடுறது வேஸ்ட். உங்களுக்கு அந்த பாக்கிய யோகம் இருக்குன்னு உங்க வீட்டை தேடி வரும். அதானே யோகம், அதானே பாக்கியம். நம்ம தேடி போறது இல்லையே. எனக்கெல்லாம் அப்படித்தான் வந்தது, அதனால சொல்றேன். சரிங்களா? இல்ல, எனக்கெல்லாம் அப்படித்தான் வந்தது. எனக்கு வந்து 8ஆம் அதிபதியுடைய தசை, 6ஆம் அதிபதியுடைய புத்தி எப்படி அதுல வளர்ச்சி அடைஞ்சது. 8ஆம் அதிபதியுடைய திசை, 8ஆம் அதிபதியுடைய புத்தி, 2க்கு 5 கூட இவனுடைய அந்தரம்னு எடுத்துக்கலாம். திருமணம் பண்ணது அந்த இடத்துல 5ஆம் அதிபதி ஒரு அந்தரம். அவர் வந்து எனக்கு 5 கூட 12ல போய் மறைஞ்சிருக்காரு அவர் வீட்டுக்கு.
நானெல்லாம் பொண்ணு தேடி போகல. எனக்கு 23 வயசுல கல்யாணம். எனக்கு 23 வயசுல கல்யாணம். நான் கல்யாண டைம்ல கூட வேண்டாமா விட்டுறல, காசு இல்லாம எது கடை வாங்கி பண்றேன் அப்படின்னு. அட அத்தை வீட்டுல சொல்லியாச்சு, அப்புறம் தப்பா போயிரு அப்படின்னாங்க. அட கடைசி நேரத்துல ஆமா நாளைக்கு தாலி கட்டல அப்படின்னு வேண்டாம் அப்படின்னு அவர் 10,000 ரூபாய் பத்துல வேண்டாம். எதனால பாக்கட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றோம். அப்போ அந்த மாதிரி விஷயம், அந்த யோகம் நமக்கு இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா நம்ம போயாச்சு, வந்தவங்கள கூட்டிட்டு போய் தாலி கட்ட வச்சு கூட்டிட்டு வந்து விட்டாங்க. அப்போ இல்ல சில விஷயங்கள் இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி இந்த சூழ்நிலையெல்லாம் சேர்றப்போ ஒரு நிலையான அமைப்பு வராது, 2 திருமணம் வரும். அந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ கல்யாணம் ஆகி 19 வருஷம் ஆச்சு. 19 வருஷம் ஆச்சு. எனக்கு 3 பெண் குழந்தைகள். 19 வருஷம் ஆச்சு. அப்போ எனக்கு எல்லாம் நடத்துறது 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தான். சரிங்களா? அப்போ அந்த ஒரு விஷயம் அதுலேயும் ஒரு நம்ம வந்து சில விஷயங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ பொதுவா 4க்கு 4 அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திரங்கள் கெட்டு போனா திருமணம் இல்லை. 4க்கு 4ங்கிற கேந்திரத்துல ஒரு கேந்திரம் நல்லா இருந்தாலும் திருமணம் இருக்கு. எப்படிங்க? 4 7 10ங்கிற கேந்திரத்துல ஒரு கேந்திரம் நல்லா இருந்தாலும் திருமணம் லேட்டா இருக்கு, ஆனா திருமணம் நடக்கும், இல்லாம போகாது. கரெக்டுங்களா? 4ஆம் அதிபதிக்கு 4ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி, ஏன்னா 4ஆம் இடம் தான் சுகம், 4ஆம் இடம் தான் கலத்திரம், 4ஆம் இடம் தான் தொழில். ரைட்டுங்களா? அதே மாதிரி 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோடும் 5ஆம் அதிபதியோடும் தொடர்பு பெற்றிருந்தா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அதே மாதிரி 3ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் வலுத்திருந்தால் கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு குழந்தை இருக்கு, குழந்தை இல்லாம போகாது. 3க்கு 3 3க்கு 3ன்னு இந்த 3 பாவங்களும் வலுத்திருந்தால் கண்டிப்பாலும் குழந்தை இருக்கிறது, குழந்தை இல்லாம போகாது. நீ கணவருக்கு இல்லைனாலும் குழந்தை இருக்கு, அதெல்லாம் எனக்கு சொல்ல முடியாது. ஆனா குழந்தை அந்த பெண்மணிக்கு இருக்கு. இதெல்லாம் என்னுடைய அனுபவத்துல நான் சொல்லி உறுதியா நடந்து என் சொந்தத்திலேயே இருக்காங்க. அப்பெல்லாம் இவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க, இப்பெல்லாம் மதிப்பாங்க. அப்போ இந்த மாதிரி பாக்கியங்கிறத நம்ம செயல்படும், நம்ம அதை செயல்படுத்துறதுக்காக நேரத்தை வீணாக்க தேவையில்லை. அதுக்காகத்தான் இந்த விஷயத்தை நான் சொன்னேன். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து திருமண புள்ளி திருமண லக்னம், திருமண புள்ளி திருமண லக்னம், தொழில் புள்ளி தொழில் லக்னம், வருமான புள்ளி வருமான லக்னம், வாரிசு புள்ளி வாரிசு லக்னம், கடன் அடையும் புள்ளி கடன் அடையும் லக்னம், தனப்புள்ளி தன லக்னம்னு சொல்லி 6 புள்ளி 6 லக்னம் தான் 12 பாவகத்தை ஆட்சி செய்யுது அப்படின்னு சொல்லி என்எல்எஸ் நட்சத்திர லக்ன முறைன்னு சொல்லி ஒரு முறையில வகுப்படுத்திட்டு இருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த புள்ளியை வச்சு இந்த அன்னைக்கு இந்த விஷயம் உனக்கு நடக்கும், இதை சாதிப்பு, இப்படி இருப்பின்னு உறுதியா எல்லா ஜோசியர்களையும் சொல்ல முடியும். இன்னைக்கு காலையில் இத்தனை மணிக்கு 10:10க்கு தான் நீ தாலி கட்டுவீங்கன்னா 10:10க்கு தான் கட்டுவார், அதுக்கு முன்னாடி நினைச்சாலும் கட்ட மாட்டாருன்னு சொல்லிடல. அதே மாதிரி இத்தனை பேத்துக்கு தாலி கட்டுவாருன்னு சொல்லலாம். அதை உறுதியா எடுக்க முடியும் அப்படின்னு நான் சாதிச்சு கொடுத்துருக்கேன். அதனால நான் சொல்றேன். அந்த படிப்பு இப்போ படிப்பா எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். படிச்சவங்க மீண்டும் வந்து படிக்கிறாங்க. அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 90 நாள் கிளாஸ் எடுக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதாவது எனக்கு திருமண புள்ளி திருமண லக்னம் மட்டும் போதுனால அதை மட்டும் எடுக்கிறோம். ஆனால் இது எல்லாமே நேரடி கிளாஸ் தான் பாலக்காட்டில். அந்த திருமண புள்ளி திருமண லக்னம் மட்டும் 6 நாள் கிளாஸ் எடுக்கிறோம். ஏன்னா இது வந்து ஆன்லைன்ல எல்லாம் எடுத்தா புரியாது. ஒரு 100 ஜாதகத்தை போட்டு அவங்களே உட்கார வச்சு இதெல்லாம் இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்து பழக்கினா தான் புரியும். அப்பதான் அவங்களும் போய் உட்கார்ந்த இடத்துல கண்ணை மூடிட்டு எழுதி சொல்ல முடியும். அப்போ அந்த மாதிரி செயல்படுத்த முடியும். ஜாதகத்தால் முடியாதது எதுவும் இல்லை, ஜாதகனால் முடியாததும் எதுவும் இல்லை. எல்லாரும் சொல்ற மாதிரி மனமது செம்மையானால் வாழ்க்கை எது செம்மையாகும், குணமது நலமாகும். அதே மாதிரி நம் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு தந்தமைக்கு குரு ஆஸ்ட்ரோ அகாடமி ஸ்ரீ குரு திருமண தகவல் மையம் VT விஜயகுமார் அவர்களுக்கு என் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இங்க வந்திருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் ஜோதிட ஆர்வலருக்கும் மீண்டும் மீண்டும் விஜயகுமாரை ஆதரிக்கும் அனைவருக்கும் என் நன்றியை வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன்.